இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை இருந்தது. இப்போ எனக்கு மொத்தமா போச்சு, நான் டோட்டலா சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. போன வாட்டி போகும்போது தெரிஞ்சு இது வந்து ஒரு தப்பான இல்ல இடத்துக்கு தவறுதலா போட்டோம். இப்போ வந்து நீங்க சரியா போடுங்க. இப்ப நான் தெளிவா தானே மூஞ்சி அதைத்தான் அந்த தவறுதலா போட்டாங்க. நீங்க பண்ணதைத்தான் போட்டாங்க. அதான் உண்மை. நீங்க பண்ணதைத்தான் போட்டாங்க. இப்போ வந்து போன வாட்டி நான் பயத்துல முகத்தெல்லாம் மூடிட்டு போனேன். இப்போ மொத்தத்தையும் எதுவுமே இல்லாம போறேன். கொச்ச நச்சம் மிச்ச நச்சம் இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ கூச்ச நாச்சம் இல்லாம நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்படி வந்து என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எல்லாரையும் நீக்கி, என்னை பதவிக்கு ஏத்தின சசிகலாவை நீக்கி, எனக்கு கூட நின்ன டிடிவி தினகரனை நீக்கி, போனா போது இருந்த ஓபிஎஸ் நீக்கி, கடைசியில் செங்கோட்டையனை நீக்கி, எல்லாரையும் நீக்கி, எனக்கு வந்து என்னன்னா நான் பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அதை நான் இப்போ ஓப்பனாவே செய்ய வந்துட்டேன். இனிமே நீங்க ஓப்பனாவே போடுங்கிறார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. அவங்க சீட் ஷேரிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் இங்க திமுக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில ஒரு நகர்வே இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. முதல்ல நான் சொல்றேன், அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம். நடக்காத விஷயம் சீட் ஷேரிங் பண்ணி இப்ப என்ன இவன் ஆட்சி என்ன இது ஆட்சியை பிடிக்கும் கூட்டணிங்க. இது ஆண்டு கொண்டிருக்கும் கூட்டணி. ஆட்சியை பிடிக்கும் கூட்டணி. மக்களுடைய மக்கள் மன்றத்தில் மனதில் நிலைத்து நிற்கும் கூட்டணி. ஆக்கப்பூர்வமான கூட்டணி. திராவிட மாடல் 2.0 என்பது ஒவ்வொரு மக்களும் இந்த பெண் அன்னைக்கு எப்படி நாங்கள் இந்த திட்டத்தில் படித்து இன்னைக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லி அந்த பெண் சொன்னதெல்லாம் அப்படியே கல் நெஞ்சக்காரன் கூட கருகி போயிடுவான், உருகி போயிடுவான். அந்த லேப்டாப் விளங்கும் நிகழ்ச்சியில் பேசினாங்க பாருங்க. அது என்ன நான் முதல்வன் திட்டம், மக்கள் எப்படி பயன்பெற்று வராங்க. இப்படி ஆனா அந்த லேப்டாப்ல வந்து வால்பேப்பரை நாங்க விஜய் தான் வைப்போம்னு சில பேர் சொல்றாங்கல்ல. அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம். மக்களுக்கு சேவை செய்யுது. அதுதான் வந்து ஒரு ஆட்சியுடைய கடமை. அதே அந்த ஆட்சி செய்யுது. நான் ரசிகரா தான் இருப்பேன். இன்னொரு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அது நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஆனாலும் சொல்றேன். ஒருத்தன் மலம் கழித்து கொண்டு இருந்தானா, அவன் வந்து மலம் கழித்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா, ஏன்டா மலம் கழிச்சுட்டே சாப்பிடுறது நாகரிகம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். உனக்கு என்ன ஏன் நான் அதில் தொட்டு கூட திம்பேன் நானா, ஒன்றும் பண்ண முடியாது. அதுல தொட்டு கூட சாப்பிடுறேன்னு நினைக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுக்கு நீ கல்வி பயிலணும், சினிமாவா பார்க்கணும், கல்வி பயிலணும், முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு தான் லேப்டாப் கொடுக்குது. அந்த லேப்டாப்லயே நான் வந்து ஒரு நடிகருடைய படத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு நான் அவருக்கு ரசிகர். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் தலைவராக வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு வந்து அதிகாரத்துக்கு வரணும், நிறைய பண்ணணும். அதுக்காக இப்போ அவங்க வந்து அவரை குளோரிஃபை பண்ணலை. அவரை வந்து அவங்க இது பண்ணலை. அவரை குளோரிஃபை பண்ணி அவரை தலைமையாக ஏற்கலை. இப்போ ஏற்றுக்கிறது எதுக்காக? அவங்களுடைய ரசிகரா. அப்போ நான் இல்ல படிப்புக்காக தரப்பட்ட திமுக அரசு கல்விக்காக தந்த லேப்டாப்னு விஜயத்தான் ஒட்டுவேன்னா, நீ நக்கியே சாப்பிட்டாலும் நாங்கள் அதை பற்றி இனிமேல் கவலைப்பட போறதில்லைன்னு தான் சொல்லணும்.